எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் நெற்றிக்கண் குழந்தை யூடியூப் சேனலோட ஓனரு. ஸோ டுடே 78th இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது இண்டிபெண்டன்ட் அண்ட் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் வரும், சுதந்திரமாக குடியரசு அப்படின்னு. ஸோ எனக்கும் அது நிறைய டைம் வந்திருக்குது. ஸோ இண்டிபெண்டன்ட் மீன்ஸ் சுதந்திர தின விழா. ஸோ ஓகே, இண்டிபெண்டன்னா எல்லோரும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், இண்டிபெண்ட்டாக யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் கருத்து. ஸோ அந்த இண்டிபெண்ட் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது நமக்குள்ளே ஒரு செல்ஃபிஷ்னஸ் வந்துடும். ஸோ அந்த செல்ஃபிஷ்னஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. ஸோ செல்ஃபிஷ்னஸ் இருக்கணும் தான், பட் சில விஷயங்கள் இருக்கணும், சில விஷயங்கள் இருக்கக்கூடாது. அந்த செல்ஃபிஷ்னஸையும் தாண்டி தனக்கு போகத்தானா அப்படிங்கிறதுல எல்லோரும் ஒரு கொஞ்சம் பங்கு, அதாவது எல்லோரும் அவங்கவுங்க கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க, எல்லோரும் சம்பாரிச்சுட்டு தான் இருக்கோம். ஸோ அதில் ஒரு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தனக்கு போகத்தானா அப்படிங்கிறத மற்றவங்களுக்கும் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது என்னோடய மனமார்ந்த வேண்டுகோளாக நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பியூர் இண்டிபெண்ட். ஸோ ஆர்மி சோல்ஜர்ஸ்க்கு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க தான் நாட்டுக்காக போராடினவங்களும் சரி, நாட்டை காப்பாற்றிட்டு இருக்கிறவங்களும் சரி, நாட்டை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி. ஸோ அவங்க தான் நமக்கு அவங்க கஷ்டப்பட்டு அங்கே இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே சுதந்திரமாக இருக்கிறோம். ஸோ சுதந்திரம் அப்படிங்கிறது முழுக்க அவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரும். நம்ம இந்தியாவுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லா சிட்டிசன்ஸுக்குமே தெரியும். ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நான் கொடுப்பேன். ஸோ இண்டிபெண்ட் ரிப்பப்ளிக் போத்துமே அவங்களுக்கு மட்டும்தான். ஆஃப்டர் இந்தியன் சோல்ஜர்ஸ், நெக்ஸ்ட்டு கம் டு அவர் சிட்டிசன்ஸ். ஸோ மக்கள் மத்தியில் வரோம் அப்படின்னா பிஃபோர் இண்டிபெண்ட், ஆஃப்டர் இண்டிபெண்ட். ஸோ பிஃபோர் இண்டிபெண்டன்ட்ங்கிறபோது நம்ம எல்லாரோட எண்ணங்கள் சுதந்திரம் வாங்கணும் அப்படிங்கிறதுல தான் இருந்தது. ஸோ சுதந்திரம் வாங்கிட்டோம். வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? ஆல்ரெடி இருந்தது ஜாதி, மதம், இனம், மொழி, நிறைய வேறுபாடு இருந்தது தான். பட் அந்த டைமில் நமக்கு சுதந்திரம் வாங்கணும் அப்படின்ற ஒரு எல்லாரோட நோக்கமாக இருந்தது. ஸோ எல்லோரும் வாங்கி முடிச்சிட்டோம். வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? ஸோ அவங்கவுங்க ஓன் கேஸ்ட்டு பாலிட்டிக்ஸில் நான் இன்வால்வ் ஆக விரும்பலை. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை ரைட் பண்ணி எனக்கு இது அப்படின்னு பிரிச்சுக்கிட்டாங்க. ஓகே. ஸோ மனுஷங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு பார்த்தா அந்த யூனிவர்ஸு, அப்புறம் நேச்சர், அதுக்குள்ளே அந்த கதைக்குள்ளேயும் போக விரும்பலை. ஸோ மனுஷங்க வந்ததுக்கு பிறகு தான் ஜாதி வந்தது. ஜாதி, மதம், மொழி, இனம், இதுக்கப்புறம் மனுஷன் வரல. ஸோ யாரோ ஒருத்தவங்க உருவாக்குனாங்க, அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஓகே, ஃபைன். பட் அந்த மனுஷங்களுக்குள்ளே ஏன் வேறுபாடு வருது? ஃபாலோ பண்ணுறது அவங்கவுங்க விஷயம் தான், பட் ஏன் வேறுபாடு வருது? அது இருக்கக்கூடாது தானே, ஈக்குவலிட்டி இருக்கணும். இண்டிபெண்ட் அப்படிங்கும்போது சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்குது, ஓகே. பட் குணங்கள் அப்படிங்க வரும்போது அவங்களுக்கு வேறுபாடு. ஆனால் ஈக்குவலிட்டி கொடுக்கணும்ல, எல்லோரும் மனுஷனாக மதிக்கணும். நெக்ஸ்ட் டாபிக் ஸோ அது ஒன்று. மதம் அப்படிங்கிறது நிறைய மதங்கள் இருக்குது. நம்ம 3 அதாவது ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், இந்த 3 நம்ம மோஸ்ட்டாக மேக்ஸிமம் இருக்கிற பீப்புள்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ ஹிந்து மதம், கிறிஸ்டின் மதம், முஸ்லீம் மதம், இந்த 3 மதத்துலேயுமே எல்லோரும் மனிதர்கள் வேறுபட்டிருக்கலாம், குணங்கள் வேறுபட்டிருக்கலாம், மதம் வேறுபட்டிருக்கு. ஆனால் இந்த 3 பேருக்குள்ள ஒரு 3 சிமிலாரிட்டி நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக, ஈக்குவலிட்டிக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. ஸோ ஃபஸ்ட்டு எல்லோரும் வேண்டிக்கிற முறை. எல்லோரும் வேண்டிக்கிறது அவங்க மனசுக்குள்ளே வேண்டிக்குவாங்க. கத்தி அதில் எல்லாமே மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்க, மனசுக்குள்ளே வேண்டிக்குவாங்க. அது ஒன்று. இதுதான் ஃபஸ்ட்டு. அவங்கவுங்க ஆள் மனசுக்குள்ளே வேண்டிக்கிறது தான் அவங்களோட செல்ஃப் அப்படிங்கிறதுல போகும். அதுக்கப்புறம் செகண்டு பார்த்திங்கன்னா, அந்த வேண்டுற முறையை தாண்டி ஒரு உருவ வழிபாடு இருக்கும். ஹிந்துவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய சாமி இருக்குது. சிவன், பார்வதி, முருகன், பிள்ளையார் அப்படின்னு எக்ஸட்ரா நிறைய சாமி இருக்குது. அதே மாதிரி கிறிஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இயேசுநாதர் சிலுவையில் அரைஞ்ச அந்த இது இருக்கும். அப்புறம் மாதா, அம்மா அந்த மாதிரி நிறையா இது இருக்குது, ஒரு 2-3 இது இருக்குது. அதே மாதிரி முஸ்லீம் பார்த்திங்க அப்படின்னா நிலாவை உருவப்படுத்தி கும்பிடுவாங்க, அது ஒன்று இருக்குது. அதே மாதிரி தேர்டு, ஃபஸ்ட்டு அவங்களோட எண்ணங்கள் மனசுக்குள்ளே வச்சு வேண்டுவாங்க, மனசுக்குள்ளே தான் வேண்டுவாங்க 3 பேருமே. செகண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வேண்டுற முறை, ஒரு உருவ வழிபாடு இருக்கும், அது ஒன்று.
தேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருமே புக் ரீடிங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஹிந்துவுக்கு நிறைய இருக்குது. ராமாயணம், அப்புறம் அது மாதிரி புராண கதைகள் நிறைய இருக்குது. டிவோஷனல் புக்ஸ் இருக்குது, டிவோஷனல் ஹிஸ்ட்ரி புக் இருக்குது. அப்புறம் நிறைய தமிழ் புக்ஸ் ஹிந்து ரிலேட்டடாக இருக்குது. கிறிஸ்டினுக்கு பைபிள் கம்பல்சரியாக ரீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹிந்துவுக்கும் கிறிஸ்டினுக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிறிஸ்டினில் வந்து அடுத்து முஸ்லீமுக்கு வந்து குரான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உருவ வழிபாடை தாண்டி தேர்ட் பார்க்குறது அப்படின்னா புக் ரீடிங். ஸோ புக் ரீடிங்கில் ஹிந்துவில் வந்துட்டு நிறைய புராண கதைகள் இருக்குது, டிவோஷனல் ஸ்டோரி கதை இருக்குது, அப்புறம் ஒவ்வொரு கதையும் இருக்குது. அதில் நம்ம ஒன்று அவங்கவுங்களுக்கு ஃப்ரீ டைமில் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய சஜஷன். ஸோ அதை தாண்டி கிறிஸ்டினில் பைபிள் கம்பல்சரியாக ரீட் பண்ணுவாங்க. வீக்லி ஒன்ஸ் சர்ச் போவாங்க, டெய்லி ப்ரேயர் பண்ணுவாங்க, மார்னிங் பண்ணுவாங்க. ஹிந்துவிலே அதே மாதிரி. ஹிந்துவில் மோஸ்ட்லி வந்துட்டு யார் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பலை. மோஸ்ட்லி வந்து ஹிந்துவில் நிறைய தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிந்து வந்து அதிகம். ஸோ அந்த ஹிந்துவிலே வந்து 50% ஹிந்து 50% ஹிந்து வந்து டிஃப்ரென்ஷியேட் நிறைய இருக்கும். பட் அந்த புக் ரீடிங்கிறது வந்துட்டு சம் பீப்புள் ரீட் பண்ணுவாங்க, சம் பீப்புள் அதை வந்து ஸ்ப்ரெட்டும் பண்ணுவாங்க. 50% ஆஃப் பீப்புள் வந்துட்டு யாரும் அவ்வளோவா புக் ரீடிங் இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் 50-50ன்னு வச்சுக்கலாம். ஸோ கிறிஸ்டினில் ரீட் பண்ணுவாங்க. முஸ்லீம் அப்படின்னா குரான் கண்டிப்பாக ரீட் பண்ணுவாங்க. அவங்க 5 times கிட்ட தொழும்போது குரான் படிப்பாங்க, இல்லை அவங்க அந்த ப்ரேயர் பண்ணுற ஃபஸ்ட்டு வந்துட்டு எண்ணங்கள், அவங்க எண்ணங்களுக்கு வந்து வேல்யூ இருக்குது. ஸோ அதை மனசுக்குள்ளே தான் இருக்கும், அவங்கவுங்களோட ஆழ்மனசோடு இருக்கும். அவங்கவுங்க பேசுகிறதையோ இல்லை அவங்கவுங்க கோவப்படுறது, அவங்கவுங்க ஃபேஸு, அவங்கவுங்க அழகு, அவங்கவுங்க அறிவு, இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அவங்கவுங்களோட எண்ணங்கள், அவங்கவுங்களோட உருவ வழிபாடு, அவங்கவுங்களோட புக் ரீடிங், ஸோ இந்த 3 வந்து ஈக்குவலிட்டி. ஸோ இந்த 3ம் ஈக்குவலாக மூணும் கண்டிப்பாக இருக்கும். எல்லோரும் இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த 3 கருத்தும் உங்களுக்கு சேரும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஈக்குவலிட்டி கண்டிப்பாக ஒரு ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறதுல தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இதில் நான் சஜஸ்ட் பண்ணதில் ஏதாவது ஒரு இது இருந்தாலோ, ஏதாவது ஒரு குறை இருந்தாலோ, இல்லை என்னோடய கருத்தில் ஏதாவது முரண்பாடு இருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டாப்பிக்கு பார்த்திங்கன்னா ஜாதிக்கு வரேன். ஜாதிங்கிறது நான் ரொம்ப டீப்பான இன்வால்வ் ஆகி சொல்ல விரும்பலை. பட் ஜாதி மதம் அப்படிங்கிறது மனுஷங்க பிறந்ததுக்கு பிறகு தான் ஜாதி மதம் பிறந்தது. இது மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். பட் அந்த ஜாதி மதத்தை வச்சு யாரையும் புண்படுத்தவோ இல்லை கீழ்த்தனமாக சொல்லவோ கூடாது அப்படிங்கிறது என்னோடய வேண்டுகோள். ஸோ எல்லா கேஸ்லேயுமே ஜாதி அப்படிங்கிறத இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க தான். அவங்கவுங்க ஜாதிக்கு அவங்கவுங்களோட தலைவர்கள் அப்படின்றதெல்லாம் தனித்தனியாக இருப்பாங்க. ஸோ அந்தந்த தலைவர்கள் வந்து எல்லா தலைவரும் எப்படி இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் எல்லா கேஸ்ட்லேயுமே கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க, பணக்காரங்களும் இருக்காங்க, மிடில் கிளாஸும் இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரையும் நம்ம கை கொடுத்து மேலே தூக்கி விடுறதுக்காக எல்லோரும் கஷ்டப்பட்டு பாடுபடணும் அப்படிங்கிறதுல அந்த கருத்தை மட்டும் நான் வைக்கிறேன். வேறு ஏதாவது ஜாதி ரிலேட்டடாக ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டுன்னு பார்த்தீங்கன்னா மொழி. ஸோ மொழிங்க அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு இது இப்போ நான் பேசுகிறதே நிறைய இது கான்ட்ரவர்சியலாக ஆகாது. பட் சொல்கிறேன். மொழின்னு பார்க்கும்போது தமிழ், இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இங்கிலீஷு தமிழ் அப்படிங்கிறது காமனாக வந்துடும். ஸோ இப்போ நிறைய மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்துட்டு தமிழ், ஹிந்தி, அப்புறம் இங்கிலீஷ், அப்புறம் எக்ஸ்ட்ரா லாங்குவேஜெலாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை ஜஸ்ட் லாங்குவேஜாக பார்க்கணும் அப்படிங்கிறத என்னோட கருத்து. அதை வச்சு நம்ம வேறு எதுவும் ஸ்ப்ரெட் பண்ணி கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போது என்னோடய லைஃப்பில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கிலீஷு தமிழ் மட்டும்தான். நான் தமிழ் நல்லா பேசுவேன். ஸோ கேரளாவில் கொஞ்ச நாள் ஏதோ ஒரு சின்ன வேலை இருந்தது, அப்போ கொஞ்சம் கேரளா கற்றுக்கிட்டேன். ஏன்னா தமிழ் கேரளா 50-50 ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வந்துட்டு காலேஜ் முடிச்சு வர்ற வரைக்கும் எனக்கு ஃப்ளூவெண்ட்டாக பேச தெரியாது. ஸோ நான் மோஸ்ட்லி கொஞ்சம் லோக்கல் லாங்குவேஜ் பேசுவாங்க, இங்கிலீஷ் அவ்வளோவா பேச மாட்டாங்க அப்படின்றது தான். ஸோ இங்கிலீஷ் நம்ம எப்போ வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல ஒரு கான்ஸ்டண்ட்டாக யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் ஒரு பிளான் பண்ணேன். சரி, ஓகே, நம்ம இங்கே இருந்தால் தானே தமிழ் அதிகமாக பேசுகிறோம், அதர் ஸ்டேட் போனால் தமிழை தாண்டி வேறு ஏதாவது பேசலாம், லோக்கல் லாங்குவேஜ் கற்றுக்கலாம். இங்கிலீஷ் நல்லா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸும் இங்கிலீஷு கொடுத்தேன். ஸோ அதர் ஸ்டேட் போனோன்னா நான் அங்கே உள்ள லோக்கல் லாங்குவேஜ் நமக்கு தெரியாது. ஸோ இங்கிலீஷை வச்சு தான் மேனேஜ் பண்ணணும். அப்போ இங்கிலீஷில் உள்ள கொஞ்சம் எனக்குள்ளே இருக்கிற கரெக்ஷன்ஸ், அப்புறம் எனக்குள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா சில வேர்ட்ஸ் கற்றுக்கிறது அப்படிங்கிறத இங்கிலீஷ் மூலிமா வெளிக்கொண்டு வந்தேன். ஸோ நான் இங்கே ஜாயின் பண்ணது வந்து தெலுங்கானாவில், ஹைதராபாத்தில். ஸோ அங்கே வந்துட்டு தெலுங்கு ப்ளஸ் ஹிந்தி, மோஸ்ட்லி ஹிந்தி பேசுகிறாங்க, தெலுங்கு,
அப்புறம் வேறு சாய்ஸே கிடையாது இங்கிலீஷு. ஸோ நான் இங்கிலீஷ் வச்சு தான் எனக்கு ஒரு 1 இயர் 1½ இயர் மேனேஜ் பண்ணேன். அப்புறம் அதை யோசிக்கல. அதுக்கப்புறம் 1 இயர் ரியலைஸ் பண்ணேன். ஸோ 1 இயரில் தெலுங்கு ஓரளவுக்கு நான் 1½ இயரில் தெலுங்கு வந்துக்கிட்டு ஓரளவுக்கு தெரியும், பட் பேச தெரியாது. இப்போது ஓரளவுக்கு எல்லாமே ஒரு நார்மல் ஃப்ளோவில் எல்லாமே பேசுகிறேன். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷுக்காக தான் வந்தேன். அந்த இங்கிலீஷ் அப்படிங்கிறது எனக்கு நல்லா டெவலப் ஆகி ஓரளவுக்கு ஸ்பீச் அவங்க கொடுக்குற ஸ்பீச்சுக்கு ரிப்ளை கொடுக்குற அளவுக்கு எனக்கு இருக்குது. ஸோ அந்த இங்கிலீஷ் ஸ்கில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டேன். நார்மல் டு இப்போ இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன். அது ஒரு ப்ளஸ்ஸிங்ஸு. அப்புறம் ஹிந்தி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு போகும். கண்டிப்பாக அதுக்கும் நான் எஃபோர்ட் போடுவேன். அதுக்காக நீங்கள் ஏதாவது தெரிஞ்சிருந்தா அப்படின்னா சொல்லுங்கள். ஏன்னா லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு பிளேஸ்க்கு போகும்போது நம்ம ஒவ்வொரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் தமிழ், இங்கிலீஷ் மட்டும் தெரியும். பட் நான் இங்கே வந்ததுனால எனக்கு தெலுங்கு கொஞ்சம் தெரியும். இப்போ ஹிந்தி லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ 3+4 லாங்குவேஜ் அப்படிங்கிறது அது என்னோடய ஸ்கில்ல ஆட் ஆகுது, அவ்வளோதான். மற்றபடிக்கு அதை நம்ம வேறுபடுத்தி பார்க்கவோ இல்லை வேறுபடுத்தி யாருக்கும் சொல்லி இது பண்ணவோ ஸ்ப்ரெட் பண்ணவோ தேவையில்லை. எல்லோரும் அதை ஒரு லாங்குவேஜாக பார்க்கணும் அப்படிங்கிறதுல என்னோடய கருத்து. தேங்க்யூ. எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நெற்றிக்கண் குழந்தை சார்பாக அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் ஆல். கிராட்டிடியூட்டோட தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எல்லோரும் பார்த்து சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுல, சந்தோஷப்படணுன்றதை விட சின்ன சின்ன கருத்து எடுத்துக்கோங்க, தேவையில்லாத இக்னோர் பண்ணிடுங்க. ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. டார்ச்சர்னு சொல்ல முடியாது, அது அன்பு காட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது டார்ச்சர்னு தெரியாது. ஒரு நாள் அந்த அன்பு வந்து எல்லாருக்கும் புரிய வரும். அந்த அன்பு போதும், அவ்வளோதான். நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும். இதுதான் வந்து மனுஷனோட